ஹாப்பி பர்த்டே. யார் உனக்கு இந்த தேங்க்ஸ் சொல்லி கொடுத்தது? ஹாப்பி பர்த்டே என்னன்னு நீயும் திரும்பி சொல்லுவேன். எங்களோட அண்ணா தான் சொல்லி கொடுத்தாங்க. ஓ, அவங்களோட அண்ணா சொல்லி கொடுத்தாங்களா? cybersystemtamil அண்ணா. சிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து சும்மா ஒரு பர்த்டே போஸ்டர் மேக் பண்ணிகிட்டு இருந்தபோது வந்து மேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, அதையே நம்ம வந்து ஒரு வீடியோவை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து ஒரு பர்த்டே போஸ்டர் வந்து மேக் பண்ணுறது, அதுவும் ஃபோட்டோஷாப்பில். ஸோ நிறைய பேர் வந்து ஃபோட்டோஷாப் டுட்டோரியல், ப்ரீமியர் ப்ரோ டுட்டோரியல், ஸோ இந்த மாதிரிலாம் டுட்டோரியல்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க பிசியில். ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு வீடியோவில் எப்படி பர்த்டே போஸ்டர் மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் உண்மையிலேயே வந்து இன்றைக்கி தான் சர்வேஷோட பர்த்டேவும் கூட. ஸோ அதனால் எல்லாரும் மறக்காமல் விஷ் பண்ணிடணும்ல சர்வேஷ், மறக்காமல் விஷ் பண்ணிவிடுங்க. எல்லாம் அவ்வளோதான். அப்புறம் என்ன ஆகுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. சரி, ஓகே, சும்மா தான் சொன்னேன். சரி, ஓகே, இந்த வீடியோ வச்சு செஞ்சிருவானா? சும்மா தான், அதெல்லாம் ரொம்ப கட்டுக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாத்தோட லிங்க்ஸுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் வீடியோட எண்டிங்கில் நான் வந்து இன்னொரு சூப்பரான விஷயத்தையுமே நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இது மூலிமா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே உங்களுடைய அந்த இதே மாதிரி பர்த்டே போஸ்டரை மேக் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி போஸ்டர்லாம் மேக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தலாமா? இந்த வித்து, இந்த ரெசல்யூஷன், அதாவது இந்த ஹைட்டு, இந்த வித்து, இந்த ரெசல்யூஷன்லாம் நம்ம வந்து இந்த போஸ்டர் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து அப்படியே உங்களுடைய ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு டைப் பண்ணிவிடுங்க. ஸோ டைப் பண்ணிட்டு கிரியேட்ன்றதை கொடுத்துக்கோங்க. அண்ட் ப்ரீசெட் டீட்டெயில்ஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சாலிட் கலர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கலர் வந்துருக்கு. ஸோ இந்த கலர் வந்து நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ அதனால் நம்ம வந்து வேறு கலர் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கலரோட கோடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே போடுறேன். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து அப்படியே நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு டைப் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இந்த மாதிரி அக்யூரேட்டான கலர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நியூ லேயர் க்ரியேட் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல தேர்ட் ஆப்ஷனாக இருக்கு இல்லையா? ஸோ இப்படி நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா ஸோ இதுலேயுமே வந்து தேர்ட் ஆப்ஷன் தான். ஸோ இதில் நீங்கள் வந்து தேர்ட் ஆப்ஷனில் பாலிகனல் லேசோ டூல்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஸோ கொஞ்சம் கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து நம்ம வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ நீங்களுமே வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோ கரெக்டாக இருக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்துக்கு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து நான் பண்ணுற மாதிரியே பண்ணிங்கன்னா நான் பண்ணுற மாதிரியே உங்களுக்குமே வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணோடனே நம்மளுக்கு வந்து இப்படி வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கலர் சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு கோட் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கோடுமே நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் அந்த கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறமா ஓகேன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இங்கே வந்து பெயிண்ட் டூல் இருக்கும். ஸோ அது நீங்கள் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதே கலர் வந்துடும். அண்ட் இங்கே வந்து ஒரு மாதிரி லைனாக போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம வந்து மறைய வைக்கிறதுக்கு கண்ட்ரோல் டீன்றதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அது மறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ நம்ம வந்து வி ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த மாதிரிலாம் மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கே தெரியும். அண்ட் இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா ஃபைல்ஸோட லிங்க்ஸுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் வந்து முதலே சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நான் இதெல்லாம் பண்ணுறது உங்களுக்குமே வந்து அதில் ஈஸியாக போய் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நம்மளுடைய ஃபோட்டோ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது வந்து மேலே இருக்குது. நம்ம வந்து இந்த ஆரஞ்சு கலர்லேயே இருக்குது, கீழே கொண்டு போய்க்கலாம். அண்ட் கரெக்டாக இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து உங்களுக்கு தேவையான ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து யாரையாச்சும் வச்சு தானே நீங்கள் வந்து இந்த போஸ்டர் வந்து மேக் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் வந்து அந்த போஸ்டர் மேக் பண்ணுறதுக்கான ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் இதில் நான் வந்து ஒரு ப்ரோ டிப்புமே உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பேக்ரவுண்டே எரேஸ் பண்ணுறது ஈஸியாக அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இதில் ஃபோர்த் ஆப்ஷனாக வந்து இதில் வந்து குயிக் செலெக்ஷன் டூல் இருக்கு இல்லையா? ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து செலக்ட் ஆப்ஜெக்ட்னு இருக்கும். ஸோ அது நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே இது வந்து செலக்ட் ஆகிடும். அண்ட் அதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த லேயரில் தான் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து செலக்ட் ஆனோடனே கண்ட்ரோல் சி கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் வி வந்து
ஸோ கண்ட்ரோல் சி கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் வி, அதாவது ஸோ இந்த இடத்துல வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் வின்றதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனியான ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எரேஸ் ஆன பேக்ரவுண்டுமே இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் எப்படி வந்து ஈஸியாகவே வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுங்கிறது. பட் இது வந்து எல்லாத்துக்கும் வந்து ஆகாது, ஒரு சிலதுக்கு மட்டும்தான் ஆகும், கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், ஸோ நம்மளுடைய ப்ளேஸ்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்ட் நம்மளுடைய இந்த ஒயிட் கலர் க்ளோ பேக்ரவுண்டையுமே நம்ம வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து டிக் கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியா PNG டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. ஸோ அதை வந்து நம்ம இப்போது கரெக்டான பொசிஷனுக்கு நம்ம வந்து செட் பண்ணிடலாம். நம்ம வந்து ஆட்லாம் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், ஸோ நம்மளுடைய கரெக்டான பொசிஷனுக்குமே நம்ம வந்து இதை செட் பண்ணியாச்சு. அண்ட் நம்மளுடைய பர்த்டே டேட்டை நம்ம வந்து எழுதணும் இல்லவா? ஸோ அதனால் நம்ம வந்து பர்த்டே டேட்டையும் நம்ம வந்து எழுதிடலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டீயை கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். அண்ட் கேப்ஸில் போட்டு ஜூனுங்கிறத, அதாவது உங்களுக்கு அந்த எந்த மந்த்தோ அந்த மந்த்தை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலே வந்து ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா AKHANDன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபாண்ட் வரும், பிளாக் AKHAND பிளாக்குன்னு. ஸோ அந்த ஃபாண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு டிக்குங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. அண்ட் நம்மளுடைய இந்த கலருமே நம்ம வந்து மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து 1 by 1 மாற்றலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையான பொசிஷன்லேயுமே நம்ம வந்து வச்சுக்கலாம். அண்ட் இந்த ஃபாண்ட்டு, கலரு அண்ட் இந்த பொசிஷன், ஸோ அது எல்லாமே உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி தான் வைக்கணும்லாம் நான் வந்து சொல்லலை, இப்படியோ வைக்கலாம், இப்படி வச்சாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு தேவைப்பல நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து கிளிக் பண்ணிட்டு நான் வந்து டபுள் கிளிக் பண்ணேன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ இதில் நம்ம வந்து கலரை மாற்றிடலாம் ஒயிட் கலரில். ஸோ ஒயிட் கலரில் மாற்றிட்டு டிக்குங்கிறத கொடுத்துக்கலாம். அண்ட் திரும்பியும் வந்து இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு இது மாதிரி பண்ணிட்டு டேட்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக இதில் வந்து ஒயிட் கலருக்கு பதிலாக நம்ம வந்து வேறு கலர் வைக்க போகிறோம். ஸோ மற்றபடி ஃபாண்ட்ஸு எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம வந்து இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கிளிக் பண்ணோன்னா கரெக்டாக அந்த கலர் மாறிடும். ஸோ இப்போ நம்மளை வந்து கலருமே மாற்றியாச்சு. அண்ட் இப்போ நம்ம வந்து இதையும் கரெக்டான இடத்துல மூவ் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து கரெக்டாக இந்த டேட்டு மந்த் எல்லாத்தையும் கரெக்டாக போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து திரும்பி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்டே பிளெஸ்டுங்கிறத நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவையான கோட்டை கூட நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், ஸோ நம்ம வந்து உங்களுக்கு தேவையான கோட்டை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து சும்மா ஸ்டே பெஸ்ட்டுங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டேக்கு மட்டும் நான் வந்து ஒயிட் கலரில் வைக்க போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ நம்ம வந்து கரெக்டாக ஒயிட் கலரில் வச்சாச்சு. அண்ட் நம்ம வந்து இதையுமே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், ஸோ நம்ம வந்து இதையுமே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து இதை சைஸ் கூட நீங்கள் வந்து உங்கள் விருப்பத்துக்கு வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்ததாக நம்ம வந்து இன்னும் ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ண டெம்ப்ளேட்னு பார்த்தீங்கன்னா இந்த பலூன்ஸ் தான். ஸோ இதில் நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃப்ளிப் வேர்ட்டிக்கலுங்கிறத ஃப்ளிப் ஹரிசான்டல் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டான பொசிஷனுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து எந்த மாதிரி வைக்கிறேனோ அதே மாதிரியே கூட நீங்கள் வந்து வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா டிக்குன்றதை கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் மூவ் பண்ணுறது. ஸோ பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ்னால் உங்களுக்கு வந்து என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கன்ஃபார்மாக ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த பலூன்ஸை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஸோ உங்களுக்கு வந்து பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அண்ட் இதில் வந்து நீங்கள் ட்ராப் ஷேடோக்கு போயிட்டு ஸோ கரெக்டாக வந்து டிஸ்டன்ஸ் 21, ஸ்ப்ரெட் 0, சைஸ் 21 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஷேடோ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதை வந்து செலக்ட் பண்ணுறப்போ. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஃபாண்ட்டுக்கு அண்ட் இந்த ஐகான் பேக்கு தேவையில்ல. ஸோ இந்த ஃபாண்ட்ஸ்க்கு அண்ட் உங்களுடைய ஃபோட்டோ பேக்ரவுண்டுக்கு ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஷேடோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து சொல்கிறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள், மற்றதுக்கெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஷேடோ ஆட் பண்ணியாச்சு. அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஸ்டே பெஸ்ட்டு ஸோ இந்த கோட்டுக்கு வந்து ஷேடோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம வந்து ஷேடோவை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து எல்லாமே வெற்றிகரமாக முடிச்சாச்சு. அண்ட் இன்னமும் வந்து முடியல கைஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு சில எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணுறோன்னா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து முடிச்சிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டி ஐட்டம்னு சொல்லிட்டு எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நம்ம வந்து ஆரஞ்சு கலர் லேயருக்கு பேக் சைடில் கொண்டு போய்க்கலாம். ஸோ அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஆரஞ்சு கலர் லேயருக்கு பேக் சைடில் கொண்டு வந்தாச்சு. நம்மளுடைய ஃபோட்டோவுக்கு பேக் சைட்லேயுமே நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஃபோட்டோக்கு பேக் சைட்லேயுமே நம்மளுக்கு வந்து கொண்டு வந்தாச்சு. அண்ட் ஃபோட்டோ லைட்டாக நம்ம வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா பலூன்ஸ் வந்து ரொம்ப ஓவராக கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து லைட்டாக மூவ் பண்ணிட்டேன். அண்ட் நம்மளுடைய இந்த பார்ட்டி ஐட்டம் கூட லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம வந்து டி ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டேங்கிறத டைப் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஹாப்பி பர்த்டே டைப் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ இது வந்து ஸ்மால் லெட்டரில் இருந்தாலே ஓகே தான். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹாப்பின்றதை மட்டும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஹாப்பிங்கிறத டைப் பண்ணிட்டு ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேட்ச் மேக்கர்ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட லிங்க்மே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ சூஸ் பண்ணிட்டு டிக்குங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா வி ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கரெக்டான இடத்துல நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நம்ம கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்குமே நீங்கள் வந்து ஷேடோ ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஹாப்பிக்கு வந்து ஷேடோ ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இதை நம்ம வந்து Ctrl+G கொடுத்துடலாம். ஸோ இது நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு Ctrl+J கொடுத்தீங்கன்னா இது வந்து அப்படியே டூப்ளிகேட்டாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது நீங்கள் வந்து டீன்றத ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே செலக்ட் ஆகிடும். அண்ட் இதில் நீங்கள் வந்து பர்த்டேங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறத நம்ம வந்து டைப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து டிக் கொடுத்துட்டு நம்ம வந்து இதையுமே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஓரளவுக்கு ப்ளேஸ் பண்ணியாச்சு. அண்டு ஸோ இந்த ஆரஞ்ச் கலரில் ஸோ இந்த ஏரியாவிலுமே எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து இன்னும் ஏதாச்சும் ஒரு டெம்ப்ளேட் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்க டெம்ப்ளேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் டெம்ப்ளேட் தான். ஸோ அதை நீங்கள் வந்து நீங்களுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா. ஸோ நம்ம வந்து அட்ஜஸ்ட் எல்லாமே பண்ணியாச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மூஞ்சில் வந்து இதெல்லாம் மறைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸோ அந்த லேயரில் தான் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க, கிளிக் ஆகிருக்கான்னு. ஸோ ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த எரேஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை நம்ம வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கிளிக் பண்ணோன்னா ஓகேங்க வைக்கும். ஸோ அதை நம்ம வந்து கொடுத்ததுக்கப்புறமா சைஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து குட்டியாக இருந்துச்சு. ஓகே, ஸோ நம்மளுடைய மூஞ்சில் எல்லாத்துலேயுமே மறைச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த பாட்டு ஸோ இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே ஸோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இந்த மூஞ்சில் இருந்தது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன் இந்த எரேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு தரமான ஒரு போஸ்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் போஸ்டர்ஸ்லாம் மேக் பண்ணலாமா, இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அதையும் சேர்த்து வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு இது மூலிமா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி ஈஸியாகவே பர்த்டே போஸ்டர் மேக் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிஎஸ்டியோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து நான் மேக் பண்ணியிருக்க போஸ்டர் வந்து உங்களுக்கு அதில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஆமாம், ஸோ அதில் நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோவை அப்படியே நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்கனாலே போதும். உங்களுடைய எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ சொல்லி எண்டிங் வந்தாச்சு. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ட் இதே மாதிரி வேறு என்னென்னலாம் டுட்டோரியல்ஸ்லாம் போடலாம், எதுலலாம் போடலாம், எந்த மாதிரிலாம் போடலாம் எல்லாத்தையும் சேர்த்து கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில். அண்ட் நீங்களும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காம மீண்டும் ஒருத்தர் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய், see you, bye. ஹாப்பி பர்த்டே. என்னமோ சொல்லியே ஹாப்பி பர்த்டே. அது எனக்கு இல்லைடா, எனக்கு எப்பயோ முடிஞ்சிருச்சு. சரியா?